5 வருடத்தில் 1 கோடி ரூபாய் சம்பாதிப்பது எப்படி? ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு இலக்கு வச்சோம்னையும், ஸோ இந்த இலக்கை அடையிறதுக்கான நமக்கு ஒரு திட்டம் வேணும். ஸோ அந்த திட்டத்தை பத்தி ஒரு விரிவான வீடியோ தான் இந்த வீடியோ. ஸோ அந்த திட்டத்தை நம்ம எப்படி நடைமுறைப்படுத்துறோம், அதை நடைமுறைப்படுத்தி அது வெற்றி பெறக்கான எவ்வளவு சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம அலசி ஆராய போறோம். ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜியோட பேரு என்னன்னா 5% ரூல். ஸோ 5% ரூல்னா இது வந்து இது வரைக்கும் யாரும் இதை பத்தி சொல்லியிருக்காங்களான்னு தெரியல. பட் இது நானா ஒரு ரொம்ப நாட்கள் உட்காந்து ஒரு யோசிச்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி எங்க இருந்து ஆரிஜின் ஆச்சு அப்படின்னா, ஸோ இது வந்து நம்ம ட்ரெடிஷ்னல் இப்போ வரைக்கும் போட்டுட்டு இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ஸ். இதுதான் வந்துட்டு பெரும்பாலான மக்கள் வந்துட்டு எனக்கு நான் ஒரு அடுத்த கட்டத்தில் செட்டில் ஆகணும், ரிட்டையர்மெண்ட் பண்ணணும், சேவிங்ஸ் பண்ணணும், எல்லாம் இதுதான் போட்டுட்டு இருப்பாங்க. ஸோ அப்படி இதுல இருக்கும்போது நம்ம ஷார்ட் டேர்ம்ல நம்ம போட்டோம்னா சிட்ல போடுறப்ப கிட்டத்தட்ட 1 லட்ச ரூபாய் சேர்க்கிறோம் அப்படின்னா மாசம் அதோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்க்கும்போது வெறும் 5% தான். அதாவது 0.5%. ஸோ இது போஸ்ட் ஆஃபீஸ்ல போட்டாலும் போஸ்ட் ஆஃபீஸ்ல அதே தான் 0.5% அப்படின்னு ரிட்டர்ன்ஸ் வருது. எல்ஐசியில் வருஷ கணக்கில் போட்டோம்னா அதுல வந்து 0.66% வந்து மாதாந்திர ரிட்டர்ன்ஸ் தராங்க. கோல்டுல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றோம் அப்படின்னா வாங்கி வைக்கிறோம். ஸோ அதுல வந்துட்டு வருஷத்துக்கு 10%. அப்ப 12 மாசங்கிறப்ப மாசத்துக்கு வந்துட்டு 0.83% தான் வந்துட்டு நமக்கு கிடைக்குது. ஸோ இது வந்துட்டு இது எல்லாமே வந்துட்டு ட்ரெடிஷனல் அப்ரோச். இப்போ மாடர்ன் அப்ரோச் வந்துட்டு இப்போ லாக்டவுனுக்கு அப்புறம் எல்லாமே ரொம்ப ஃபேமஸ் ஆயிருக்கு. அது என்னன்னா ஷேர் மார்க்கெட். ஷேர் மார்க்கெட்ல நான் ஒரு ஆன்லைன்ல ஒரு கால்குலேஷன் போட்டேன். 6,600 ரூபான்னு 15% ரிட்டர்ன்ஸ்ல வந்துட்டு 20 வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணா நம்மளால 1 கோடி அட்டைன் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ இந்த 20 வருஷங்கிற பீரியட் வந்துட்டு நம்ம எவ்வளவு தூரம் குறைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும். ஸோ இதை நம்ம பார்க்கும்போது எல்லாமே ஏவரேஜா வந்துட்டு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மட்டும் 1.25 மட்டும் வருஷத்துக்கு கொடுக்கறதுனால 20 வருஷங்கிறப்ப வந்துட்டு நம்மளுக்கு வந்து 1 கோடி ரூபாய் அட்டைன் முடியுது. இந்த 1.5% நம்ம கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணி 5% நம்ம வாங்க முடிஞ்சா, நம்மளால இன்வெஸ்ட் பண்ணி நம்மளால வந்துட்டு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடிஞ்சா, அதுதான் வந்துட்டு நம்மளுக்கான ஸ்ட்ராட்டஜி. அதுதான் வந்து 5% ரூல். அந்த 5% ரூல் வந்துட்டு எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படிங்கிறத வந்துட்டு இப்ப பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து ஜீரோதா அப்படிங்கிற புரோக்கரேஜ்ல வந்துட்டு நான் டிமாட் அக்கௌண்ட் வச்சிருக்கேன். ஸோ அதுல வந்துட்டு நம்ம வந்துட்டு இன்ட்ராடே ட்ரேடிங் பண்ண போறது கிடையாது. ஸோ அதனால அதை விட்டுருவோம். ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிற ஒரு இதுக்குள்ள நம்ம போகவே வேண்டாம், அதையும் விட்டுருவோம். ஆப்ஷன்ஸ்குள்ள நம்ம கன்சிடர் பண்ணி கூட அதையும் விட்டுருவோம். ஸோ நம்ம பண்ண போறது எல்லாமே டெலிவரி ஈக்விட்டி, அதாவது பியூர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான். ஸோ ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு ஸ்டாக் வாங்குறோம், அதை வந்து 1050 ரூபாய்க்கு விற்கிறோம். ஓகேங்களா? அப்படி 1050 ரூபாய்க்கு விற்கும்போது கவர்மெண்ட்டுக்கு நம்ம கட்டக்கூடிய டாக்ஸ் வந்து பார்க்கும்போது ₹2.07. ஸோ 47.93 வந்துட்டு அப்படியே ப்ராஃபிட். ஸோ இந்த 47.93 அப்படியே ப்ராஃபிட் கிடையாது. இதுல வந்துட்டு டிபி சார்ஜஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம வந்து செபி கட்டணும். ஸோ அதுக்கு வந்துட்டு ஒரு ₹15 வந்துட்டு அவங்க வந்துட்டு தனியா வந்துட்டு கேஷா ஒவ்வொரு டைமும் பண்ணும்போது பிடிச்சுக்குவாங்க. ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி நம்மளுக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைச்சிருச்சு. அந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எவ்வளவு செலவாகுன்னு கிடைச்சிச்சு. ஸோ இதை ப்ராக்டிக்கலா நம்ம வந்துட்டு அப்ளை பண்ணி பார்த்தா நம்மளுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கறது வந்துட்டு ஒரு கூகுள் ஷீட்ல போட்டுருங்க. ஸோ இப்போ அந்த ஷீட்ல வந்துட்டு உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ அங்கே பார்த்த எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படிங்கிறத வந்துட்டு ஒரு ப்ரீஃபான கால்குலேஷனில் போட்டிருக்கேன். ஸோ இந்த எக்ஸலில் வந்துட்டு நான் வந்துட்டு ப்ராஃபிட் வந்து 5% வந்து கான்ஸ்டண்ட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இது ஏன் இப்படி பண்ணியிருக்கேன்னா, இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் எடுத்துக்கங்க, வெளியே எந்த ஒரு இன்சூரன்ஸ் நிறுவனமாக எடுத்துக்கங்க, அப்புறம் பிபிஎஃப் இருக்குது, ஆர்டி இருக்குது. நீங்கள் எதில் போட்டிங்கன்னாலும் நீங்கள் வந்துட்டு போடக்கூடிய அமௌண்ட்டும் அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் அண்ட் டென்யூர் இதை 3 ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணி ஒரு லிஸ்ட் கொடுக்கும். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி தான் இதுவும் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இதில் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா புரோக்கரேஜும் அண்ட் வந்துட்டு கவர்மெண்ட் கட்டக்கூடிய டாக்ஸஸ் அண்ட் ஜிஎஸ்டி அதெல்லாம் வந்துட்டு போக நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் நிற்கும் அப்படிங்கிறத சேர்த்து இதில் நான் போட்டிருக்கேன். ஸோ இப்போ நம்ம 1000 ரூபாய்க்கு நம்ம ஒரு ஷேர் வாங்கி அது 5% லாபத்துக்குள்ள விற்றோம்னா 1050 ரூபாய். ஸோ அப்போ நம்ம கைக்கு ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னா 31 ரூபாய் வரும். ஏன் 31 ரூபாய் தான் வருதுன்னா அதில் 18 ரூபா வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு நம்ம வந்து டாக்ஸாகவும் புரோக்கரேஜ் ஃபீயாகவும் கட்டிடும். ஸோ
இத அந்த ரூ. 18 கழிச்சது போக ரூ. 31 ப்ராஃபிட். ஸோ இத நான் வந்து எவ்வளோ நாள் கணக்குன்னா 7 நாள் அஸ்யூம் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 5% ப்ராஃபிட் வர்றதுக்கு 7 நாள் அப்படின்னு அஸ்யூம் பண்ணியிருக்கேன். உடனே கேட்கலாம், ஒரு ஸ்டாக் வந்துட்டு 5% வந்து 7 நாள்ல போகுமா அப்படின்னு கேட்கலாம். இங்க பல ஸ்டாக்குகள் ஒரே நாள்ல 20%க்கெல்லாம் போகுது. ஓகேங்களா? ஸோ சில நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸுக்கும் போகுது. ப்ளஸ்லயும் போகும், மைனஸ்லயும் போகும். நான் இல்லைன்னு சொல்லவில்லை. பட் ஆனா இங்க நம்ம ஸ்ட்ராட்டஜில என்ன பண்றோம்னா, நம்ம வெறும் ஒரே ஒரு ரூ. 1000 நம்ம இன்வெஸ்ட் பண்ண போறதில்ல. உதாரணத்துக்கு ஒரு ரூ. 30,000 வந்துட்டு நம்ம வந்துட்டு பிரிச்சு பண்றோம். ஸோ ரூ. 1000 பிரிச்சு பண்ணா கிட்டத்தட்ட நம்ம வந்து 30 ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இது நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். கண்டிப்பா நீ 30,000 இன்வெஸ்ட் பண்ணணும்னு சொல்ல. நான் ஒரு ஸ்ட்ராட்டஜியா நான் பண்ணலான்னு இருக்கேன்னு சொல்றேன். ஸோ நான் இப்ப பண்ணிட்டு இருக்கேன். அதுல வந்துட்டு அடுத்த கட்டத்துக்கு வந்து ரூ. 30,000 அப்கிரேட் பண்ண போறேன். ஸோ அது ஏன் எனக்கு எவ்வளவு கான்ஃபிடன்ஸ் வந்ததுங்கிறத இந்த எக்ஸல்ல வந்துட்டு உங்களுக்கு கிளியரா கொடுத்துருக்கேன். ஸோ வெறும் ஒரு ரூ. 1000 வந்துட்டு ஃபர்ஸ்ட் இயர்ல நம்மளுக்கு போட்ட பிளான் படி ரிட்டர்ன்ஸ் கிடைச்சதுன்னா ஃபர்ஸ்ட் இயர்ல அதோட லாபம் வெறும் ஒரு ரூ. 5,000 கிடைக்கும். ஸோ ரூ. 1000 போட்டு ரூ. 5,000 நீங்க வந்துட்டு வெறும் சொற்பமா நினைக்கலாம். பட் ஆனா காம்பவுண்டிங் அப்படிங்கிறது இங்க தான் வேலை செய்யும். நீங்க 2வது வருஷம் அந்த ரூ. 5,000 அப்படி இன்வெஸ்ட் பண்ணி நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது இங்க பாருங்க, எனக்கு டவுட் இருக்கு. எத்தனை நாள் போட்டிருக்கு? வெறும் 366 நாள் தான் போட்டிருக்கேன். 65 366 நாள் தான் போட்டிருக்கேன். எல்லாம் வந்து சேம் எக்ஸல் தான் காப்பி பண்ணிருக்கேன். உங்களுக்கு இந்த டேட்டாஸையும் நான் கொடுக்குறேன். ஸோ இதுல வந்து ப்ராஃபிட் எவ்வளோன்னா ரூ. 59,000. இதுல டேக்ஸ் வந்து ரூ. 3,000 போயிடும். அது போக கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வருஷம் வருஷம் கட்டணும். அது 20%. அதையும் போக கழிச்சுட்டு ப்ராஃபிட் ஆன் ஹேண்ட் வந்து 47,000. ஓகேங்களா? 2வது வருஷத்துல. 3வது வருஷம் அந்த 47,000 அப்படியே நம்ம இன்வெஸ்ட் பண்றோம் அப்படிங்கிற பட்சத்துல அதே சேம் 5% தான். நான் வேற எதுவுமே மாத்தல. பாருங்க, அதே 364 தான். அது வந்துட்டு வெறும் 47,000 வந்துட்டு எவ்வளோன்னா 4,07,000 மாறுது 3வது வருஷத்துல. ஓகேங்களா? ஸோ அந்த 4,07,000 அப்படியே நம்ம 4வது வருஷத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றோம். ஓகேங்களா? மொத்தமா 4,70,000 நம்ம ஒரே ஸ்டாக்லாம் போட சொல்ல, டைவர்சிஃபிகேஷன் பண்றோம். டைவர்சிஃபிகேஷன் பண்ணி நம்ம பிரிச்சு பிரிச்சு இன்வெஸ்ட் பண்றோம் 4வது வருஷத்துல. ஸோ 4வது வருஷத்துல நம்ம இன்வெஸ்ட் பண்றப்போ அந்த 4,70,000 சேம் 5% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துட்டே வருது. அப்படிங்கிறப்ப வந்துட்டு அதோட மொத்தம் வந்துட்டு கிட்டத்தட்ட 35 லட்சம் ரூபாய் ஆயிரும் 4வது வருஷத்தோட முடிவுல. ஸோ இந்த 5வது வருஷத்துல வந்து நம்ம திருப்பி அதே மாதிரி இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த 35 லட்சம் ரூபாய் 3,05,00,000 மாறும். ஓகேங்களா? ஸோ ஆரம்பத்துல பார்க்கும்போது இவ்வளவுதான் ரிட்டர்ன்ஸ் வருதான் அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்கும். எண்டிங்ல பார்க்கும்போது இவ்வளவு வருமா அப்படிங்கிற ஒரு மலைப்பும் இருக்கும். ஸோ அதுதான் வந்து ரியாலிட்டி. பட் இதுல நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கு. நான் இல்லைன்னு சொல்லலை. பட் அதெல்லாம் நம்ம ஓவர் கம் பண்றதுக்கு ஷேர் மார்க்கெட்னா என்ன அப்படின்னு நான் ஃபுல்லா தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2-2.5 வருஷம் பக்கம் ஆயிடுச்சு. ஸோ 2-2.5 வருஷமா இது ஃபுல்லா லேர்ன் பண்ணி ஒரு ப்ராப்பரா இப்படியெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 50% இல்ல ஒரு 40% கத்துக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து அடுத்து ஃபர்தரா மூவ் பண்ண போறோம். ஸோ இந்த எக்ஸல் வந்துட்டு கண்டிப்பா வந்து உங்க எல்லாத்துக்குமே வந்து நான் கொடுக்குறேன். இந்த வீடியோவோட கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இந்த எக்ஸலுக்கான லிங்க் இருக்கும். இதுல நீங்க வந்துட்டு என்ன பண்ணலாம்னா, இங்க நீங்க போயிட்டு இங்க கொடுக்கக்கூடிய வேல்யூஸை மட்டும் நீங்க மாத்தினா போதும். எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ண போறோம், எத்தனை % ரிட்டர்ன்ஸ் வேணும்னு நீங்க போட்டாலே அதுவே மாதிரி. உதாரணத்துக்கு ரூ. 1000 நான் பொதுவாக ரூ. 2,000 இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. ரூ. 2,000 இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்படியே உங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்துட்டு எங்கேயோ போயிடும். ஸோ உங்களுக்கு அப்படியே எங்க சேஞ்சஸ் தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இதுதான். ஸோ இந்த கால்குலேஷன்ல வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து கரெக்டா இருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்தாலோ, இல்ல இதுல ஏதோ ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ, நீங்க கண்டிப்பா இந்த எக்ஸல் வந்து நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க யூஸ் பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எந்த டவுட்டா இருந்தா சொல்லுங்க. ஸோ இந்த பிளான் பிரகாரம் தான் நான் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜில வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண போறேன். ஸோ இதுல வந்துட்டு எனக்கு வந்து ஒரு 20% நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சாலும் வந்து போதும். ஸோ நம்ம அந்த ரூ. 1000 வச்சுக்குவோம். ரூ. 1000 எனக்கு 5% போது. எனக்கு இறுதி கட்டத்துல எனக்கு அதுல 20%, ஓகேங்களா? வெறும் 20% கிடைத்தாலே 69 lakhs. ஸோ 6,91,24,000 rupees காட்டுது. ஸோ இவ்வளவு வரலைனாலும் நம்மளுக்கு ஓரளவுக்கு நம்ம வெற்றிக்கான இலக்கை வந்து நோக்கி பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நமக்கு இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என் போர்ட்ஃபோலியோவில் என்னென்ன பண்ண போறேன், என்னென்ன ஸ்டாக்கை வந்துட்டு உள்ள வந்துட்டு நான் இன்வெஸ்ட் பண்றேன், எந்தெந்த ஸ்டாக்ல வந்து எக்ஸிட் ஆகுறேன், எந்த கேட்டகரி எந்த காரணத்துக்காக இன்வெஸ்ட் பண்றேன், எந்த காரணத்துக்காக எக்ஸிட் ஆகுறேன், எதுக்காக அந்த ஸ்டாக்கை சூஸ் பண்றேன், இந்த கம்ப்ளீட் என்டையர் ஜேர்னி வந்துட்டு நம்ம இந்த வாரத்திலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். ஸோ அதுக்கான முதல் முன்னோட்டம் தான் இது. இதில் வந்து உங்களுக்கான நீங்களும் எனக்கு ஸ்டாக் சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களோட சஜஷன்ஸ் படி நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன். ஸோ நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு புதுவிதமான ஒரு முயற்சியை உருவாக்குறோம். ஸோ அதுக்கெல்லாம் உங்கள் சப்போர்ட் வேணும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி.